ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீபுரத்துல தாங்க இருக்கோம். இந்த இடத்துல நம்முடைய உடலை எப்படி வச்சுக்கணும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நிறைய யோசிப்பீங்க. இந்த இடத்துல அவ்வளோ சூப்பரா ஆயுர்வேதா முறையில அழகான ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யோகாவா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ரூம்ஸா இருக்கட்டும், ஸோ ட்ரெக்கிங் வாக்கிங் போற பிளேசஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இயற்கை முறைப்படி. ஸ்ரீ நாராயணி ஹோலிஸ்டிக் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீபுரம் தங்க கோயிலுக்கு அப்படியே பேக் சைட்ல தாங்க இருக்கு. செம்பேடு ரோட்ல அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்முடைய உடலை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னன்றதை இப்ப நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க போலாம். ஓம் நமோ நாராயணி. நான் டாக்டர் எல் ஜனனி. ஸ்ரீ சக்தி அம்மாவின் அருள் ஆசியுடன் மதிப்பிற்குரிய இயக்குனர் டாக்டர் என் பாலாஜி சார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ நாராயணி ஆயுர்வேத மருத்துவ மையம் இங்க கடந்த 6 வருட காலமாக இங்க இயங்கிட்டு வருது. ஸோ இங்க ஸ்ரீ நாராயணி ஆயுர்வேத மையத்துல நாம ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், வர்மம், அக்குபங்க்சர், யோகா போன்ற பல மருத்துவ முறைகளை நாம இங்க மேற்கொண்டுட்டு வரோம். இங்க ஒரு நோயாளிகளுக்கான உடல், மனது, ஆன்மாக்கான மருத்துவ முறையை நாம இங்க மேற்கொண்டுட்டு வரோம். இங்க என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இங்க தோல் நோய்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன், ஆன்சைட்டி, தூக்கமின்மை, மூட்டு வலி போல பல நோய்களுக்கு இங்க உள் மருந்துகள் மற்றும் புற மருத்துவ சிகிச்சைகள் இங்க வழங்கிட்டு வரோம். இங்க பாத்தீங்கன்னா தங்கும் வசதியும் இருக்கு. 36 ரூம் இருக்கு. ஸோ ஒருத்தவங்க இங்க வரீங்க அப்படின்னா உங்களோட ஒன் டே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே நம்ம 1 மணி நேரம் அவங்களுக்கு யோகா கொடுப்போம். யோகா முடிச்ச உடனே மருத்துவருடைய ஆலோசனை, ஸோ எந்தெந்த மாதிரி உணவு முறையை மேற்கொள்ளலாம், எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்க அடாப்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான மருத்துவருடைய டயட் கவுன்சிலிங், அவங்களுடைய பாடி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லா மாதிரியான கவுன்சிலிங் நாம கொடுப்போம். முடிச்ச உடனே அவங்களுக்கு 1 மணிலிருந்து 2 மணி நேரம் புற மருத்துவ சிகிச்சை. அது முடிந்த உடனே ஆரோக்கியமான ஆயுர்வேத உணவு முறையை நம்ம வழங்குவோம். அது முடிஞ்ச உடனே ஒரு ஈவினிங் ஒரு 1 hour வாக், டிவைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு இயற்கை சார்ந்த சூழ்நிலையில ஒரு 1 hour வாக்கிங். ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அதாவது நாம இங்க பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ இது நோய் சம்பந்தப்பட்டும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒருத்தவங்க டீஸ்ட்ரெஸ் பண்ண வராங்க, ரெஜுவினேட் பண்ண வராங்க, அவங்களுக்கான வழிகாட்டுதலின்படி நாம இங்க பண்ணிட்டு வரோம். யாரு வேணாலும் இங்க வரலாம். எல்லாருக்கும் இங்க உடல், மனது, ஆன்மாக்கான மருத்துவ முறை நாம இங்க பண்ணிட்டு வரோம். இந்த இயற்கை சார்ந்த சூழ்நிலையில இருக்கிற இந்த ஸ்ரீ நாராயணி ஆயுர்வேதிக் மையத்துல நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. அதாவது 3 நாள், 5 நாள், 7 நாள், 10 நாள், 14 நாள், 1 நாள் அப்படின்ற பேக்கேஜஸ் இருக்கு. எது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெல்னஸ், பியூட்டி கேர், ஸ்கின் கேர், ஆர்த்ரைட்டிஸ், ரெஜுவினேஷன், டீஸ்ட்ரெஸ் போன்ற பல பேக்கேஜஸ் நம்ம இருக்கு. ஸோ அந்த நோயாளிகளுக்கு எது அவங்களுக்கு தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி 1 நாள், 3 நாள், 5 நாள் இந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சைகளும் உள் மருந்துகளும் ஆலோசனை, உணவு முறை எல்லாமே வழங்கப்படும். இங்க நம்ம பாக்குறது அகஸ்தியரோட உருவ சிலை. அகஸ்தியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 சித்தர்கள்ல முதலாவதா கருதப்படுறவர் அகஸ்தியர். அகஸ்தியர் கணிதம், ஜோதிடம், வானவியல் சாஸ்திரம், மருத்துவம் போன்ற பல துறையில சிறந்து விளங்கியதுனால அகஸ்தியரை 14 சித்தர்கள முதலாவதா கருதப்படுறாரு. அகஸ்தியருக்கு கும்பமுனி, மாமுனி பல பெயர்கள் இருக்கு. அதனாலதான் அகஸ்தியரை நாம சித்த மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ஓம் நமோ நாராயணி. இங்கே ஸ்ரீ நாராயணி ஆயுர்வேதிக் சென்டரில் நம்ம கேரளியா ஆயுர்வேத பஞ்சகர்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் முடித்த பிறகு ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆயுர்வேதில் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ, இப்போ அபியங்கானா நம்ம சொல்கிறது ஃபுல் பாடி மசாஜ் இருக்கும், ஷிரோதாராஸ் இருக்கும், ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் ரூம்னு சொல்லிட்டு இருக்கிறது. ஸோ இங்கே நம்ம அபியங்கா, அதாவது மசாஜ் மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்புறம் நமக்கு ஸ்டீமிங் இங்கேயே இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ்னா அந்த மாதிரி கூட நமக்கு பேக்கேஜஸ் மாதிரி இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது.
ஸோ இங்கே எப்படின்னா நம்ம பேஷண்ட்ஸ் அவங்களோட கண்டிஷன் வைஸ் தான் நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறது. எல்லா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் அதில் வந்துட்டு நம்ம கிழி சொல்லுது பொட்லி ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து ஒத்துடம் கொடுக்குற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இப்போ வந்து லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ல சொல்றதா செர்வைக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாருமே செர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ், பெயின், ஸ்டிஃப்னஸ், கம்ப்ரெஷன், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் நம்ம கொடுக்கறது தான் இந்த மாதிரி கிழி இல்லைன்னா பொட்லி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதில் நல்லா நமக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு. ப்ளஸ் நம்ம கஷாயதாரா அப்படின்னா நம்ம டிகாக்ஷன் மாதிரி கஷாயம் வச்சுட்டு லூக் வார்ம் கண்டிஷன்ல வந்து அவங்களுக்கு போர் பண்ற ட்ரீட்மெண்ட் தான் அது. ஸோ all the treatments we are doing in a traditional method only. Om Namo Narayani. I'm Dr. Deepa, Ayurveda consultant and yoga trainer. Speaking about yoga, yoga is not just a physical exercise or a series of physical activities. It is a combination of breathing exercises and postures or asanas and deep relaxation, meditation, etc. So the beauty of yoga lies that everyone, every age group can do this yoga. We can customize it for like patients like having cancer or having a disabilities of walking. We can customize it accordingly and make a suitable yoga for them. So with breathing exercise, it comes with pranayama. Prana means life. So the vyayama or the exercise that we use to sustain life is breathing. So we will do some breathing exercises to maintain the life as well as to improve the lungs capacity and lung quality. And for asana, it generally means improving the flexibility of our body as well as how to maintain our structure or postures. It can be helpful. And for meditation, nowadays in modern days, people are having many stress and anxiety. So this meditation is giving a time for your mind, and combining it with yoga will be helpful. Thank you.